இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு. அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்க இயேசுவை இங்க வரக்கூடாதுன்னு துரத்துறாங்க. இந்த பட்டணத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்ட போது இயேசுவை ஜனங்கள் புறக்கணித்து இந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொன்ன பொழுது பைபிள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸை காமிக்கிறாங்க. ஆண்டவரே, எலியாவை ஜனங்க புறக்கணிச்சாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. அப்ப எலியா என்ன பண்ணாருன்னா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாத்தையும் கொன்னுட்டாரு. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். நாங்க கொல்றதுக்கு நீங்க செய்ய வேணாம், நாங்க செய்யறோம், ஒரு கட்டளை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? கரெக்டா சொன்னேன். பைபிளும் அதை தான் என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்குது. எலியாவும் அதை தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்களும் சாட்சி கொடுக்குறீங்க, சீசர்களும் அதை தான் சொல்றீங்க. அதனால அக்கினியை இறக்கி எல்லாத்தையும் கொன்றலாம். ஏன்னா எல்லாம் அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. பைபிள்லையும் இருக்குது, நடந்திருக்கிறதும் அப்படிதான் நடந்திருக்குது. சீசர்களும் அதை தான் சொல்றாங்க. ஏசு அக்கினி இறக்கலாமா இறக்க கூடாதா? ஏசு சொல்றாரு, பைபிளிலேயே இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்றாரு. ஏன்னா பைபிளை தாண்டி பிதாவுடைய சித்தம் என்னன்னு இயேசுக்கு தெரியும். ஏதோ சீசருங்க சொன்னாங்க அப்படின்றக்காக என் பவரை காமிக்கிற மாதிரி அக்கினி இறக்கிற மாட்டாரு. ஏதோ ஜனங்க என்ன வேணான்னு துரத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்றக்காக ஜனங்களுக்காகவும் நான் ஒன்று செய்யறவன் இல்லை. என் ஹார்ட் ஃபுல்லா ஜனங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சீசருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, என்னுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. என் ஹார்ட்டை யார் ஆளுகை செய்கிறார், யார் என் ஹார்ட்டை இயக்குறா அப்படின்னா பரமபிதா. அதனால அவர் சீசருக்கு என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்க. அவர் திரும்பி பார்த்து, எனக்கு பிறந்த பிள்ளையாடா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டுறாராமா, திட்டுறாரு. நம்மள என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, பைபிள்லயே போட்டிருக்குது, எலியாவே பண்ணியிருக்கிறாரு, அவனுடைய விருப்பத்துக்கு அவன் செஞ்சான், அதுக்கு அவனுக்கு பவர் அத்தாரிட்டி நான் கொடுத்திருந்தேன். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்று அதை பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார். இந்த பட்டணம் இன்னைக்கு என்ன புறக்கணிக்குது, இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லுது. இவங்கனால நான் அக்கினி இறக்க மாட்டேன், ஆனா நாளைக்கு நான் வரும்போது இவங்க என்னை ஏத்துப்பாங்க. எந்த மாதிரி ஏத்துப்பாங்க? நான் குடும்பத்தோடு நின்று என்னை வரவேற்பாங்க.